மத்திய அரசாங்கத்தால் நம்முடைய உரிமைகள் பல பறிபோகின்றன. நீ கிறிஸ்துவன் என்று சொல்லி ஓட்டு வாங்கி விடுவாய் இந்துத்துவாவுக்கு எதிராக. அது மட்டும் போதுமானதா என்று இன்னைக்கு சட்டமன்றத்திலே பேசுறாங்க ஐயா. ஐ எம் பார்ன் இன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தமிழ் எனக்கு வராதுதான், பேச தெரியாதுதான், ஆனா நான் பார்ன் இன் கிறிஸ்டியன், என்னுடைய தமிழ் வராது தூக்கு போட்டுக்கொள். தமிழ் வரவில்லை என்றால் வெட்கப்படும். இதில் பெருமை என்ன இருக்கிறது? தமிழில் இல்லாத எல்லாம் எனக்கு கிறிஸ்துவம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பது இதெல்லாம். நீ தமிழ்நாட்டில் தமிழர்களை ஆளுகின்ற நிதி மந்திரியாக இருக்க விரும்புகிறாயா, தெருவில் போக விரும்புகிறாயா என்று கேட்கிறேன். முதல்வருக்கு என்ன தெரியும்? முதல்வர் என்ன தெரிந்து இவர்களெல்லாம் வைத்திருக்கிறார்? ஆகாதவன் போகாதவன் கிரிமினல் வழக்கில் இருக்கிறவரை நீதிமன்றியாக வைத்திருக்கிறார். அவருடைய அண்ணன் தம்பிகளெல்லாம் அடித்து உதைத்து இரத்த களரி செய்து இவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடப்பட்டவர். மக்கள் மத்தியில் எப்படி தோன்றுதுன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் தமிழன், தமிழர்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பேன் அப்படின்னு ஆட்சியை பிடித்துட்டு, இப்ப நான் கிறிஸ்துவன் அப்படின்றதை நிலைநாட்டுவதற்கு விஜய் அவர்கள் விரும்புகிறாரா அப்படின்ற மாதிரி பேசாம இருக்கிறாரு. He is a silent spectator. வெட்கமில்லை உனக்கு? தமிழ் தெரியாது என்று சொல்வதற்கு, எனக்கு தமிழ் வராது என்று சொல்வது, தூக்கு போட்டுக்கொள். நான் சொல் தூக்கு போட்டுக்கொள். தமிழ் தெரியாது என்று சொல்வதை விட, இதை பெருமிதமாக சொல்வதை விட, தமிழ் இனத்திற்கிடையே தமிழனாக வாழ முடியாத ஒரு நிலையிலே கேவலமாக நீ எனக்கு தமிழ் வராது என்று சொன்னால் தூக்கு போட்டுக்கொள். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழக்கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய மனைவி சௌமியா சொல்றாங்க, நீங்க ஏன் அடுத்த மாநிலத்துக்கிட்டே போய் தண்ணிக்கு கையேந்திரீங்க, இங்க எப்படி புதிய நீர்நிலைகளை உருவாக்கலாம் அப்படின்ற மாற்று திட்டங்களை டிவிக்கு அரசாங்கம் ஏன் யோசிக்கல? விவசாயத்துக்கு 14,000 கோடி தான் என்ன சொன்னார்கள் எனக்கு தெரியாது. அதனால் அவர்கள் புரிந்து பேசுவார்கள், புரியாம, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் சொல்லுகிறேன், காவிரி உயிர் தமிழ்நாட்டுக்கு. காவிரி தமிழ்நாட்டுக்கு இல்லை என்று ஆகிவிட்டால் நீங்கள் எந்த நீர்நிலையை உண்டாக்கினாலும் தமிழ்நாட்டை நிலைநிறுத்த. சோழர்கள் காலத்தில் காவிரி இருந்தது, கல்லணை இருந்தது. புதிதாக வீராணம் ஏரியை உண்டாக்கினார்கள். வீராணம் ஏரி என்றால் காவிரி நீர் கரை புரண்டு வந்தாலும் வீராணம் ஏரி வெடிவுக்கு காணாது என்பார்கள். அவ்வளவு பெரிய வீராணம் ஏரி. அது இன்னொரு பகுதிக்கு காட்டு மன்னார் கூடிய அந்த பக்கமெல்லாம் பெரிய வளம் கொளிக்கிறது. தமிழ்நாடு வளம் கொளிக்கிற பகுதி அதுதான் வீராணம் ஏரி, கல்லணை, அந்த வரிசையாக வாய்க்கால்கள். அதுதானே நம்முடைய உணவு உற்பத்தி பகுதியே. அதனாலே இன்னமும் நீ புதிதாக உண்டாக்கு, கம்மாய்களை விட்டு. எனக்கு தெரிய பழைய காலத்திலலாம் மழை பெய்தால் ஒரு கம்மாய் உடைந்து தண்ணீர் இன்னொரு கம்மாய்க்கு வரும், இன்னொரு கம்மாய் உடைந்து இன்னொரு கம்மாய்க்கு போகும். ஆகவே எந்த தண்ணீரும் வீணாகி விடாதவரை அடுத்தடுத்து அந்த வாட்டத்தில் கட்டியிருப்பார்கள். இந்த நம்முடைய பரந்தூர் விமான நிலையத்திற்கு வருகின்ற 80 ஏரிகளுக்கும் தண்ணீர் இதே வாட்டத்தில் தான் வருகிறது. அதனாலே தான் நாம் சொன்னோம், 4000 ஏக்கர் நஞ்ச நிலத்தை அடித்து, 80 ஏரிகளை அடித்து, 28 கிராம மக்களுடைய வீடு வாசல்களை அடித்து, நீ என்ன விமான நிலையம் கட்டுகிறாய்? போடா, மாட்டு வண்டியில் போடா. நான் பெரிய விமானத்தில் தான் போவாயா? போய் கரண்ட் நிலத்தில் கட்டுவாயா விமான நிலையத்தை? அதை விட்டு விட்டு நஞ்சை நிலத்தை அழித்து கட்டுவார்களாம். இந்த திமுக காரனுக்கு புத்தி இல்லாமல் செய்த கேடான திட்டம் அது. அதை விஜய் நிறுத்தி வைத்திருக்கார். இந்த மாதிரி 1-2 காரியங்கள் ஒழுங்காக செய்வார். பிறகு எல்லாம் சொந்த மூளை கிடையாது, சொந்த சிந்தனை கிடையாது, எல்லாம் இன்னொன்று ஒரு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. எதையும் ஊக்கமாக செய்ய முடியவில்லை, யாரையும் எதிர்ப்பதற்கு பயப்படுகிறார். சும்மா திமுக காரனை திட்டுவதோடு தன்னுடைய அரசியல் முடிந்து விட்டது என்று அவர் கருதுகிறார். மத்திய அரசாங்கத்தால் நம்முடைய உரிமைகள் பல பறிபோகின்றன. நீ கிறிஸ்துவன் என்று சொல்லி ஓட்டு வாங்கி விடுவாய் இந்துத்துவாவுக்கு எதிராக. அது மட்டும் போதுமானதா என்று இன்னைக்கு சட்டமன்றத்திலே பேசுறாங்க ஐயா. ஐ எம் பார்ன் இன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தமிழ் எனக்கு வராதுதான், பேச தெரியாதுதான், ஆனா நான் பார்ன் இன் கிறிஸ்டியன், என்னுடைய தமிழ் வராது தூக்கு போட்டுக்கொள். நீ எல்லாம் ஒரு தமிழ் வரவில்லை என்றால் வெட்கப்படு. இதில் பெருமை என்ன இருக்கிறது? தமிழ் வரவில்லை என்று சொன்னால் வெட்கத்தோடு சொல். வரவில்லையே, நான் கற்கவில்லையே, கற்கிறேன், முயல்கிறேன் என்று சொல். ஐ எம் ஏ பார்ன் கிறிஸ்டியன் என்று சொல்வது எல்லாரும் அவன் ஐ எம் ஏ பார்ன் ஹிந்து என்பான், ஐ எம் ஏ பார்ன் புத்திஸ்ட் என்பான். இதெல்லாம் என்ன பேச்சு இது? தமிழில் இல்லாத எல்லாம் எனக்கு கிறிஸ்துவம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பது இதெல்லாம். நீ தமிழ்நாட்டில் தமிழர்களை ஆளுகின்ற நிதி மந்திரியாக இருக்க விரும்புகிறாயா, தெருவில் போக விரும்புகிறாயா என்று கேட்கிறேன். இதெல்லாம் ஒரு பேச்சு. சொல்ல தெரியவில்லை. முதல்வருக்கு என்ன தெரியும்? முதல்வர் என்ன தெரிந்து இவர்களெல்லாம் வைத்திருக்கிறார்? ஆகாதவன் போகாதவன் கிரிமினல் வழக்கில் இருக்கிறவரை நீதிமன்றியாக வைத்திருக்கிறார். அவருடைய அண்ணன் தம்பிகளெல்லாம் அடித்து உதைத்து இரத்த களரி செய்து இவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடப்பட்டவன். கைது செய்யப்பட்டு பிணையில் விடப்பட்டவனெல்லாம் இந்த நாட்டில் நிதியமைச்சராக இருந்தால் இந்த நாடு என்ன விளங்கும்?
அதாவது இதையெல்லாம் முதலமைச்சர் வந்து வேற மனிதனே கிடையாதா? எல்லாரும் முட்டாள்கள் என்றே வைத்துக் கொள்வோம். இருப்பதில் கொஞ்சம் புரிந்த முட்டாள் பரவாயில்லை என்று ஏதோ ஒருத்தனை தேர்ந்தெடு, இல்லை என்றால் அவனுக்கு கற்பி எல்லாம் இப்படி தான் நம்ம எல்லாம் விளங்காத மனிதர்களாக ஒன்று சேர்ந்து விட்டோம். விளங்கிய மனிதர்களுடைய யோசனையை கேட்டு தான் நாடாள வேண்டும். வேற என்ன செய்வது? ஒரு கிரிமினல் கைதியை அவன் கோர்ட்டில் ஆஜராக வேண்டிய நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதனை பிடித்து வைத்தால் அவன் எனக்கு தமிழ் தெரியாது, தமிழ் வராது என்று பெருமிதத்தோடு பேசுகிறான். கிறிஸ்துவமே எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து விட்டு, மதம் என்பது வேறு, இது மொழி என்பது வேறு, இனம் என்பது, நீ தமிழனா இல்லையா என்று கேட்கிறேனா? நீ மதத்தால் கிறிஸ்துவனாக இரு, சைவனாக இரு, இஸ்லாமியனாக இரு, இனத்தால் என்ன வெட்கமில்லை உனக்கு? தமிழ் தெரியாது என்று சொல்வதற்கு, எனக்கு தமிழ் வராது என்று சொல், தூக்கு போட்டுக்கொள். நான் சொல் தூக்கு போட்டுக்கொள். தமிழ் தெரியாது என்று சொல்வதை விட, இதை பெருமிதமாக சொல்வதை விட, தமிழ் இனத்திற்கிடையே தமிழனாக வாழ முடியாத ஒரு நிலையிலே கேவலமாக நீ எனக்கு தமிழ் வராது என்று சொன்னால் தூக்கு போட்டுக்கொள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ் தெரியாதவர்கள் பிரதான பதவியில் இருப்பத விஜய் அவர்கள் இந்த மாதிரி அவர் அது நான் சொல்றேன். அதாவது வந்து நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்கவும் விட மாட்டேன் என்று சொன்னது பெரிய கவர்ச்சியாக ஆகிவிட்டது. 50 ஆண்டு கேடு இந்த நாட்டுக்கு. இந்த விஜய் மாதிரி ஆட்கள், இந்த நிதியமைச்சர் மாதிரியான ஆட்கள் எல்லாம் முட்டாள்தனமானவர்களெல்லாம் ஒரு கூட்டமாக பெருகி நாடாளுகின்ற நிலைமை ஏற்பட்டதற்கு யார் காரணம்? ஸ்டாலின் போன்ற அயோக்கியத்தனமான ஆட்சி காரணம். 50 ஆண்டுகளாக இந்த நாட்டை நாசப்படுத்தி செந்தில் பாலாஜிகள், சிவி சண்முகங்கள், இந்த வேலுமணிகள், இந்த விஜயபாஸ்கர்கள் அவ்வளவு கொள்ளையடிப்பது ஒன்றே கொள்கையாக மாற்றி மாற்றி அடித்து இந்த நாட்டை வெறுப்பு கொள்ள வைத்தார்கள். பெருங்கொள்ளை 50 ஆண்டுகளாக அடித்தபோது மக்களுக்கு மாற்று தெரியாமல் எவனாக இருந்தாலும் சரி, இது மண் குதிரையாக இருந்தாலும் சரி, உண்மையான குதிரையாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் திரும்புவோம் என்று திரும்பி விட்டார்கள். இந்த ஆட்சி இவர்களுக்கு வரவில்லை. இருக்கிறவனையெல்லாம் கூட்டி சேர்ந்து கொண்டு ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்ததெல்லாம் அவருடைய பலவீனமான நிலையில் தான். அவருக்கே அவருடைய பலவீனம் தெரிந்திருந்தது. மக்கள் இவ்வளவு இப்படி ஒரு ஆட்சியை தன் மீது திணிப்பார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே நீ கருத்தோடு அறிவுள்ள உன் பேச்சுக்களை கேட்டு நல்லபடியாக ஆளாமல் விளங்காமல் இந்த ஆள் பேசுகிறார், எனக்கு தமிழ் தெரியாது என்று பெருமிதத்தோடு பேசுகிறார். பெருமிதத்தோடு என்ன பெருமிதம்? தமிழ் தெரியாது என்று சொன்னால் தெரிந்து கொள். எனக்கு தெரியவில்லையே, நான் வெட்கப்படுகிறேன், நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக எனக்கு தமிழ் தெரியாது, தெரிய வேண்டிய தேவையில்லை, எனக்கு கிறிஸ்துவம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தது என்று நீ பேசினால் எதுக்கு தமிழ்நாட்டில் மந்திரியாக இருக்கிறாய் என்று கேட்கிறேன். தமிழ்நாடு என்பது கிறிஸ்துவனுக்கு மட்டும் உரிய நாடு அல்ல, அது எல்லா மக்களுக்கும் உரிய நாடு. இங்கே என்ன தமிழ் தெரியவில்லை என்பதில் உனக்கு பெருமிதம் என்ன பெருமிதம்? அதனால தான் சொன்னேன் தூக்கு போட்டுக்கொள்ளு. இன்னொரு எம்எல்ஏ கனிமொழி, அதை டிவிக்கு எம்எல்ஏ பேசுறாங்க, சபாநாயகருக்கு மனமார்ந்த நன்றின்னு சொல்றதுக்கு பதிலா மன்மத நன்றி அப்படின்னு படிக்கிறாங்க. மன்மதர்கள் ரதிகள், மன்மதத்துக்கும் மனமார்ந்தவற்றுக்கும் வேறுபாடு தெரியாது. பார்த்து படிக்கிறாங்க, பார்த்து ஒன்றுமே தெரியவில்லை. இந்த மாதிரி வந்து மொத்த தமிழ்நாட்டினுடைய முட்டாள்களெல்லாம் மொத்தமாக திரட்டி ஒரு கட்சியில் வைத்து கொண்டது மாதிரி இருக்கிறது. என்ன அதான் எங்கிட்ட வெளியே போய்விடாது, எல்லாம் தமிழ்நாடு வெற்றி கிடக்கிறதுக்குவா என்று இது கேவலமாக இருக்கிறது. மனமார்ந்த நன்றிக்கும் மன்மத நன்றிக்கும் வேறுபாடு தெரியாதவர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள். தமிழ் எனக்கு தெரியாது, வராது என்று பெருமிதமாக, வராது என்பது ஒரு முக்கியமில்லை, கற்றுக்கொள். வரவில்லை என்பதற்கு வருத்தப்படும். அதில் என்ன பெருமிதம் என்று கேட்கிறேன். அதில் என்ன பெருமிதம் என்று கேட்கிறேன். நான் மதம் மனித வாழ்க்கையில் ஒரு கூறு, ஜாதி ஒரு கூறு, மற்றையெல்லாம் ஒவ்வொரு கூறுகள். இனம் என்பது அதுதான் அடிப்படை. இல்லை, இப்ப மக்கள் மத்தியில் எப்படி நீ தமிழனா இல்லையா? அதுதான் இங்கே கேள்வி. நீ தமிழன் இல்லை என்றால் தமிழ் வராது என்பதை பெருமிதமாக சொல்லாதே, வெட்கத்தோடு சொல். பெருமிதமாக சொல்வதற்கு பதிலாக தூக்கு போட்டுக்கொள். மக்கள் மத்தியில் எப்படி தோன்றுதுன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் தமிழன், தமிழர்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பேன் அப்படின்னு ஆட்சியை பிடித்துட்டு, இப்ப நான் கிறிஸ்துவன் அப்படின்றதை நிலைநாட்டுவதற்கு விஜய் அவர்கள் விரும்புகிறாரா அப்படின்ற மாதிரி பேசாமல் இருக்கிறாரு. He is a silent spectator. Why he is silent நான் கேட்குறேன். இந்த விஜய் எதற்கே இதெல்லாம் எதற்கு பேசுகிறாய்? மதம் நமக்கு ஒன்று, அவனுக்கு ஒன்று. ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு வகையான மதம் உண்டு. அவனவன் அதை கடைப்பிடிக்கட்டும். எல்லா மதங்களும் சிறந்த மதங்கள் தான். அன்பை கிறிஸ்துவம் கற்றுக் கொடுத்தது போல எதுவும் கற்றுக் கொடுக்கவில்லை என்று இப்படிலாம் ஒப்பிட்டுலாம் பேசக்கூடாது. இதையெல்லாம் விட மிகச்சிறந்த கொள்கை ஒன்று கிறிஸ்துவத்தில் உண்டு. நான் அப்படியே வெள்ளவெளத்து போய்விட்டேன் அதை படித்து.
ரிப்பண்ட் என்று சொல்வார் இயேசு. இயேசு ரொம்ப மகத்தான மனிதன். காலத்தை ரெண்டாக பகுத்தவர். அவர் பிறப்பதற்கு முன்பு இருந்த காலம் மோசமான காலம். அவர் பிறந்த பிறகு காலத்தின் போக்கு இவருடைய போதனைகளால் மாறுகிறது, புதிய வடிவம் பெறுகிறது என்பதனாலே தான் காலத்தை ரெண்டாக பகுத்து கிறிஸ்துவுக்கு முந்திய அறியாமை மிகுந்த காலம், கிறிஸ்துவுக்கு பிந்திய சிறந்த காலம் என்று அவரை அடிப்படையாக வைத்து காலத்தை பகுத்தார்கள். நாங்களெல்லாம் என்ன கிறிஸ்துவை குறைவாக மதிக்கிட்டு எல்லாம் பேசுறிய, நான் பெரிய கிறிஸ்துவன், நீ என்ன பெரிய கிறிஸ்துவன்? எல்லாரும் எல்லா விதமான சிறந்த கருத்துக்களையும் வாங்கி கொண்டு நம்மை மேம்படுத்தி கொள்வதற்கு உரியவர்கள். இதில் என்ன இருக்கிறது? ரிப்பண்ட் என்று சொன்னானே, அதை விட ஒரு பெரிய கொள்கை. காலம் முடிய போகிறது, கண்ணீர் விட்டு அழுது, செய்த பிழைக்காக இறங்கு, உன்னை ஒழுங்குபடுத்தி கொள், காலம் இல்லை என்று சொன்ன கருத்து என்ன சாதாரணமான கருத்தா? விடவிடக்க வைக்கக்கூடிய கருத்து. கண்டிப்பா அன்பு அதனுடைய அடிப்படை தான். அன்பு அதனுடைய, அது என்ன திருவள்ளுவர் போதிக்கவில்லையா? அன்புடையார் எல்லாம் தமக்குரியர், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று. இதெல்லாம் அப்புறம் ஒப்பிட்டு பார்த்து நீ பெருசா நான் பெருசா சொல்றது மடத்தனமான வாதம். அது மடையர்கள் செய்கின்ற வாதம். இதையெல்லாம் ஒரு நிதியமைச்சராக இருந்து கொண்டு செய்கிறாய். அவள் மன்மத லீலையை பற்றி அந்த பெண் பேசுகிறாள். இந்த ஆள் எனக்கு தமிழ் வராது என்று பெருமையாக சொல்லுகிறார். இந்த முதலமைச்சர் சோத்தால் அடித்த பிண்டம் போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சொல்ல தெரிய வேண்டும். இதெல்லாம் எதற்கு பேசுகிறார்? நாம் என்ன தமிழர்கள் இல்லையா என்று கேட்பதற்கு உனக்கு தெரியும். இனத்தால் தமிழன் தானே நீ, மதத்தால் தானே கிறிஸ்துவன், மதத்தால் ஒரு முஸ்லீம். ஐயா, அவர் பிரதமர் கனவு காணுகிறார் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்குங்க. ஐயோ, சட்டமன்றத்துல ஆதவர்ஜனா பிரதமர் ஆயிடுவாருன்னு தமிழ்நாடு நாறுது, இனிமே இந்தியாவே நாறு. ஐநா சபைக்கு போகலையாமா? இல்ல, தமிழ்நாட்டையே முழுமையாக ஆண்டு முடிக்கல, அதுக்குள்ள ஆதவர்ஜனா அவரை பிரதமர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தோணியை எழுப்பி இருக்காரு. அயோக்கியர்கள், நத்தி பிழைக்கிறவர்கள் இது மாதிரி பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர் அடுத்தது இந்திய பிரதமர் ஆவார், பிறகு ட்ரம்புக்கு அடுத்தது அமெரிக்க ஜனாதிபதி ஆவார், ஐநா சபைக்கு போவார். இதெல்லாம் பேசி நத்தி பிழைக்கிற கூட்டம் இது. இந்த ஆதவர்ஜனாவெல்லாம் என்ன எதுக்கு? தப்பான லாட்ரி சீட்டு விற்று சம்பாதித்த கூட்டம் அது. 1 லட்சம் லாட்ரி சீட்டு என்றால் 10 லட்சம் லாட்ரி சீட்டு விற்பது என்கின்ற ஒரு மோசமான கேவலமான கூட்டம் அது. அவர்கள் அடித்து வைத்திருக்க பணத்துக்கு ஒரு அளவே கிடையாது. அந்த பணம் தான் ஆதவர்ஜனாவிடம் புழங்குகிறது. அந்த பணத்தை பயன்படுத்தி அவர் மந்திரியாக ஆகிவிட்டார். இந்த கட்சிக்கு வந்தார், அவருக்கு 10 ரூபாய் செலவழித்தார். பிறகு அங்கே அதுக்கு நாதி இல்லை. அதை விட சுமாரான தலைவர்கள் சுற்றி இருக்கிற கூட்டம், புஷி மாதிரியான ஆட்கள். அவன் இந்த ஜான் ஆரோக்கியசாமி என்கின்ற ஒரு மடையன். காலம் உனக்கு கிரீடத்தை தலையில் வைத்து விட்டது. நீ தேடி முயன்று அடைந்த ஒன்றில்லை. யானை உனக்கு மாலை போட்டு விட்டது. உன்னுடைய பெருமை தெரிந்தல்ல, எதுக்கே வந்தால் அது யாருக்காவது போட வேண்டும், உனக்கு போட்டு விட்டது. அவ்வளவு நான் உன்னை இவ்வளவு கேவலமாக ஆட்சி நடக்கிறது, நான் எல்லாருக்கும் மாமன், நான் எல்லாருக்கும் அண்ணன் என்று இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசிக்கொண்டு என்ன, அவன் தோசைக்கு நீ தோசை திங்கிறாய், நீ வரி கட்டுகிறாய், உன்னுடைய பணம் அவர்களுக்கு போகிறது, அதில் ஒரு மோதிரம் கொடுக்குறார் அல்லது ஒரு பவுன் கொடுக்குறார். உங்கள் அப்பனுடைய சொத்துல இருந்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாய். என்னமோ பெரிய நான் தான் அண்ணன், நான் தான் தாய் மாமே என்று சொல்வதற்கெல்லாம் என்ன இருக்குது? ஒவ்வொருவனும் ஸ்டாலின் கொடுத்தாரா, யார் கொடுத்தார்கள்? நான் சொல்லுகிறேன், நல்லபடியாக ஆள்வது, ஒரு திட்டத்தை வகுத்து ஆள்வது மக்களுக்கு நன்மை பயக்கும். சட்டம் ஒழுங்கை நீ காத்தால் மக்கள் நிம்மதியாக நேர்மையானவர்களெல்லாம் நிலையாக வாழ முடியும். அதுதான் முக்கியம். இல்ல, சட்டமன்றத்துல அவங்க 900 கோடி லாட்ரி மார்டின் கிட்ட இருந்து நீங்க வாங்குனீங்களே, அதை தெரியாதான்னு ஆதவர்ஜனா கேட்கிறாரு. அதை இந்த ஸ்டாலின் சொல்ல வேண்டியதான, நேரடியா கணக்கில் வாங்கியிருக்கிறார். 500 கோடியோ 900 கோடியோ இதை வாங்கினார். 1200 கோடி மோடிக்கு கொடுத்தார்கள். எதற்கு கொடுக்குறார்? கள்ள லாட்ரி விற்று 1200 கோடி மோடிக்கு கொடுக்குறார், சிறைக்கு போகாமல் இருப்பதற்காக. அப்படி இருந்து ஏராளமான கிரிமினல் வழக்குகள் அவர்களின் மீது இருக்கின்றன. அப்புறம் ஸ்டாலினுக்கு 500 கோடி கொடுக்குறார். சொல்ல வேண்டியதான, கட்சிக்கு நன்கொடை கொடுக்குறார்கள், வாங்கி கொண்டேங்க. தெளிவாக கணக்கிலேயே வெளிவந்து நாட்டு மக்களுக்கு தெரிந்த ஒன்று தான் அது. இதில் என்ன போய் உங்கள் அப்பனை போய் கேள் என்று சொல்வதற்கு அது என்ன மூடி மறைக்கப்பட்ட விவகாரமா? எதற்கு நீ கொடுத்தாய்? நான் சொல்லுகிறேன், எதற்கு நீ கொடுத்தாய்? அரசாங்கம் தப்பான நம் மீது பாயக்கூடாது, வழக்குகளில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதற்கு எப்பொழுதும் முதலமைச்சரை தன்னை கட்டி வைத்துக் கொள்கிறார்கள். அதுக்காக அவருக்கு கொடுத்தார். பிரதம மந்திரியையும் தன்னை கட்டி வைத்து, அதுக்காக அவருக்கு இந்த மாதிரி கேவலமான மனிதர்களிடமிருந்து வாங்கினாலே உங்களுக்கு ஒரு கடப்பாடு வந்துவிடும்.
ஒரு தாட்சியம் ஏற்பட்டுவிடும். ஆட்சியில் இருக்கின்றவனுக்கு அத்தகைய தாட்சியங்கள் ஏற்படக்கூடாது. பெருவாரியான மக்களின் நலன் அதனாலே பாதிக்கப்படும். அதனால் இவ்வளதெல்லாம் சிந்திப்பதற்குரிய மனிதர்களாக இவர்கள். ஒரு கேவலமான கூட்டம். எனக்கு தமிழ் தெரியாது, அது தெரியாது, மன்மத லீலை இதெல்லாம் பேசிக்கொண்டு ஒரு ஆட்சி நடக்கிறது கேவலம். ஒரு முதலமைச்சருக்கு தெளிவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இல்ல, இப்போ அந்த சார்லஸ் மார்டின் அவர்கள் முதல்வரை சந்திக்கணும் அப்படின்னு நேரம் வாங்கியிருக்காரு. இப்போ மீண்டும் லாட்டரிய லீகலா நடத்துவோம் அப்படின்றதுக்கான ஒரு பிளான் போடுறாங்களா இந்த கும்பல் அப்படின்ற ஒரு பயம் ஆளுகை கையில் அதிகாரம் மாட்டி கொண்டு விட்டது. இனிமேல் இவர்கள் செய்ததெல்லாம் செய்ய வேறு என்ன செய்ய முடியும்? பிறகு இவர்களை அப்புறம் அவர்களை விரட்டி முடித்துவதில்லை, இப்போ இவர்களை விரட்டி முடிப்பதற்கு ஆட்சி மாட்டி கொண்டு விட்டது. உடனே இவர்களை வெளியே போக வைக்க முடியாது. அது எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லா இடமும் பயன்பெறுவார்கள். ஒரு பெரிய கன்விக்ஷன், ஒரு மேன் ஆஃப் கன்விக்ஷன் இல்லை நம்முடைய முதலமைச்சர். இருந்தால் எனக்கு தமிழ் தெரியாது, என்ன இதில் என்ன பெரிய பெருமை இருக்கிறது என்று உடனடி கேட்டிருக்க வேண்டாம். உட்கார்ந்து விடுவேன். போன கிரிமினல் வழக்கில் தினம் கோர்ட்டில் ஆஜராக ஒன்று கொண்டு வந்து நிதியமைச்சராக வைத்துக்கொண்டு இதெல்லாம் சிந்தனை இல்லையே முதலமைச்சருக்கு. அவர் மேக்கப் மேலே கொண்டே வச்சுக்குவார். அவர் இந்த கால் ஷீட் வாங்குறதுக்கு உள்ளவனை தான் ஆலோசகராக வச்சுருக்கிறார், பொலிட்டிக்கல் அட்வைசர். இந்த கால் ஷீட் வாங்கி நடிகைகளிடம் தேதி கேட்டு, ப்ரொடியூசரிடம் தேதி கேட்டு, ஒத்து வர வைத்து படம் எடுப்பதற்குரிய நாட்களை தீர்மானிக்கின்றவன் எல்லாம் அங்கே அட்வைசர் ஆகிவிடும். இன்னைக்கு வேற புதுசா ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க. அறநிலையத்துறை அறங்காவலர் தலைவரா வந்து குழுல ஒரு நபராக வந்து பாத்தீங்கன்னா ஏஜிஎஸ் நிறுவனத்தினுடைய அர்ச்சனா அவர்களை, கல்பாத்தி அகோரம் அர்ச்சனா அவர்களை நியமனம் பண்ணியிருக்காரு. பிகில் கோட் அந்த படங்களெல்லாம் மொத்த சினிமா ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து இதற்குள்ளே திணித்து ஒரு வகையாக நாசமாக்கி பிறகு நாசமாவார். அவ்வளோதான். எப்பவும் நாசமாக்க தொடங்கி விட்டால் பிறகு நாசமாவதில் இது முடியும். இந்த கேவலமான ஆட்சி, இந்த திமுக ஆட்சி போன 5 ஆண்டுகள் நடந்தது போல உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த ஆட்சி நடந்திருக்கார். ஒரு கிரிமினல் குற்றவாளியை போய் சிறையிலேயே மந்திரியாக்குவது, நேருவின் மீது ஊழல் வழக்கு போடப்பட்டால் அவரை பாதுகாப்பது, எல்லா தப்புக்களையும் செய்வது, கல்குவாரிகள், அது இது, மலைகளை அழிப்பது, ஆற்று மணலை சுரண்டுவது, அவ்வளவு கேவலமாக சுரண்டல் ஒன்றே வேலையாக இருந்த மக்கள் நொந்து போனார்கள். ஆளவும் தெரியவில்லை, திட்டங்களும் தெரியவில்லை. நான் அவனுக்கு 1000 மேட்டினி ஷோ பார்ப்பதற்கு மாணவனுக்கு 1000 கொடுத்தால் அவன் ஓட்டு போடுவான், செருப்பால் அடித்தான். மாணவனுக்கு மாதம் 1000 எதற்காக? அப்போ அத்தா பணம் கொடுப்பதில்லை, 5-10 கூட கொடுப்பதில்லை பிள்ளைகளுக்கு. இப்போ நான்லாம் பணம் கேட்டால் எங்கள் எதுக்குன்னு கேட்பாங்க. சினிமா பார்க்குறதுக்கு 8 அணா வாங்குறதுக்குள்ளே நாரி போயிடும். நம்ம ஸ்டாலின் அங்கிள் அப்போ ஆட்சியில் இருந்திருந்தாலும் எனக்கு 1000 ரூபா தந்துருப்பாரு படிக்கிறதுக்கு. நான் படிக்கிறது எல்லா மொய்டி ஷோவையும் முத நாளே பார்த்துக்கினே. இது செருப்பால் அடித்து வீட்டுக்கு அனுப்பினார்கள். இன்னும் வாழ்நாளெல்லாம் தேடிக்கொண்டிருக்க வேண்டியதான் ஏன் தோற்றோம் என்று. குளத்தூரில் மட்டுமில்லை, ஏன் தமிழ்நாட்டில் தோற்றோம் என்று வாழ்நாள் பூரா ஆராய வேண்டியதான். நீ பண்ண அட்டூழியங்கள், கேவலம், அயோக்கியத்தனமான ஆட்சி, இவற்றின் காரணமாக தோற்றீர்கள். படு முட்டாள்தனமான ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக ஆகிவிட்டீர்கள். இந்த ஆட்சி திணிக்கப்பட்டது. அதே மாதிரி இன்னைக்கு அறப்போர் இயக்கம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. கடந்த ஆண்டு திருவண்ணாமலையில திமுக சார்பாக நடத்தப்பட்ட இளைஞர் அணிக்கு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றாரு. அதற்கு அந்த மண் சமப்படுத்துவதற்கு 8 கோடி அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தக்கூடிய வகையில ஏரி குளத்துல இருந்து மண் அள்ளிட்டு வந்து அந்த இடத்தை சமப்படுத்திருக்காங்க அப்படின்னு அறப்போர் இயக்கம் டாக்குமெண்டோட வெளியிட்டிருக்கு. ஏவாவேலோட மகன் பெயர்ல அந்த நிலம் இருக்கு, அதுவும் கம்மி விலைக்கு அதை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் புதுசா ஒரே ஒரு யோகியனை திமுகவில் காட்டு. அதனுடைய விளைவு தானே இந்த ஃபூலிஷ் கவர்மெண்ட். இந்த விஜய்ஸ் கவர்மெண்ட் இஸ் எ ஃபூலிஷ் கவர்மெண்ட். இது எதனுடைய விளைவு? அதை தாங்கிக்க முடியாதனுடைய விளைவு தான். இல்லைன்னா இவ்வளவு கேவலமாக ஆட்சி முறை இதற்கு முன்னால் இருந்ததில்லை. ஒரு 50-60 ஆண்டுகளாகவே ரொம்ப நியாயப்படுத்தி விட்டார்கள் ஊழலை. அதெல்லாம் அப்படி தான். அதை பற்றி கேள்வி கேட்காத. உனக்கு என்ன வேணும்? 10 ரூபாயை கொடுத்துட்டு என்கிட்ட காரியம் பண்ணிக்க. இதெல்லாம் கேட்காத. இதுதான் திஸ் இஸ் தி நேச்சர் ஆஃப் பாலிடிக்ஸ் என்று அதை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார்கள். மக்கள் தாங்க முடியாமல் இருந்தார்கள். ஒருத்தன் 234 இடத்துலையும் ஆள் நிறுத்துவதற்கு தயாரான, அவன் வீதியில் போனவன், வந்தவன், வீதி கூட்டினவன், அடுத்த கட்சியிலேருந்து வந்தவன், ஓடியாந்தவன், அத்துக்குன்னு வந்தவன், தாலியை அத்துக்குன்னு வந்தவன், யாராக இருந்தாலும் சரி, வா நிற்கிறியா, நெல், பணமெல்லாம் தரமாட்டேன். அவன் 50 லட்சம் தர்றேங்கிறான் வீட்டில் படுத்துக்கிறதுக்கு.
இவன் தாவேக்காவில் நின்று மக்களிடம் ஓட்டு கேட்டு வேலை செய்யாமல் இருப்பதற்கு அவன் 50 லட்சம் கொடுப்பான். இவன் வீட்டில் படுத்து கிடப்பான். அதரையும் மீறி இவனை வெற்றி பெற வைத்து கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி நடந்ததுக்கே காரணம், நான் வந்து ஐ டோன்ட் பிளேம் விஜய். திஸ் ரெசீம் ஹேட் பீன் த்ரஸ்ட் அப்பான் யூ, அது வேற. ஆனால் இதெல்லாம் இந்த திமுகவினுடைய அட்டூழியங்களை தாங்க முடியாத மக்கள் ஏற்படுத்திய மாற்றம்தான் உன்னுடைய ஆட்சி. ஆக அந்த அயோக்கியத்தனத்தை தாங்க முடியல, உன்னுடைய முட்டாள்தனத்தை இப்போ தாங்க முடியல. 2 இளவும் பெரிய இளவாக இருக்குது. வேறு என்ன செய்யுது பார்ப்போம். கண்டிப்பாங்க. நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க.